ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். அதில் எடுத்துக்காட்டு 1.4 கொஷின் பாருங்கள். 189.0007 ஐ 3 தசம இடத்திருத்தமாக மாற்றுக. 3 தசம இடத்திருத்தம் 3னா 3. அப்போது இது பாருங்கள், 10ல் 1, இது 100ல் 1, இது 1000ல் 1. அப்போ 1000ல் 1 3 தசம்னா இது 1 2 3 அது இடத்துல இது இருக்குது. அப்போது இதுக்கு நம்ம முழுமைதாக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்னா இந்த நம்பர் எழுதுங்க. 189.007 இல் 3 தசம இட திருத்தம் என்பது 1000ல் 1ஆம் இடத்தினை குறிக்கிறது. அப்போ 1/1000ன்னு வரும். அப்போது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடிக்கோடிடணுமா? அப்போ 189.007 இல் 1000ல் 1ஆம் இடத்தினை அடிக்கோடிட பார்த்திங்கன்னா 189.0007 இதுதானே. அப்போ இதுக்கு அடிக்கோடிடமோ என கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், அடிக்கோடிட்ட 1000ல் 1ஆம் இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது? 7ங்களா? 7 ஆகும். அப்போது இது பார்த்திங்கன்னா ஆகவே 5ஐ விட அதிகம் ஆகும். ஆகவே அடிக்கோடிட்ட 0த்துடன் 1ஐ கூட்ட வேண்டும். அப்போ கூட்டினீங்கன்னா 1 இருக்கும். கூட்டினீங்கன்னா பாருங்கள், 189.001. அப்போது எனவே 189.0007 இன் 3 தசம இடத்திருத்த எண் பார்த்திங்கன்னா 189.001 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, செகண்ட் இது,
தேர்ட் இது, ஃபோர்த் இது, ஃபிஃப்த் இது. அதிலெல்லாம் 4 பாயிண்ட் எழுதியிருப்போம். இதிலெல்லாம் 5 பாயிண்ட் வரும். ஏன்னா இது தசம திருத்தம் கேட்டுக்கிறதுனால இது தசமம் எந்த தசமத்தை குறிக்குதுன்னு ஃபஸ்ட்டு எழுதினோம். அதுக்கப்புறம் அடுத்த 4 பாயிண்ட்டு நம்ம எழுதணும் எல்லாத்துக்குமே. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.